வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சீஸ் நான் ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். கவுடா சீஸ் 75 கிராம், மொன்சரெல்லா 150 கிராம், தயிர் 5 கரண்டி, பட்டர் 50 கிராம், ஈஸ்ட் 1 கிராம், உள்ளி 3 சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன், உப்பு 2 கரண்டி, கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி இலை 1 கரண்டி, சீனி 1 கரண்டி, எள்ளு 2 கரண்டி, தண்ணி 200 மில்லி லிட்டர், எண்ணெய் 1/2 கரண்டி, ஒரு துணி ஒன்று மூடுறதுக்கு. ஈஸ்ட்டை நாங்கள் கரைச்சி வைக்க போகிறோம். ஈஸ்ட்டோட கொஞ்சம் சீனியும் போட்டுட்டு அதுக்குள்ள தண்ணியும் கொஞ்சமாக விட்டு கரைச்சி வைப்போம். முதல் சொன்ன 1 கரண்டி சீனியில் தான் நான் இதுக்குள்ள 1/2 கரண்டி போட்டேன். நான் இனி மிச்சம் 1/2 கரண்டி சீனியை மாவுக்குள்ளே போட்டு குழைக்க போகிறேன். நான் முதல் மாவை குழைப்போம். அதுக்கு 1/2 கரண்டி சீனி, அதோட உப்பு, உருக்கி வச்ச பட்டர், எடுத்து வச்ச எண்ணெய், அதோட கரைச்சி வச்ச ஈஸ்ட் எல்லாத்தையும் போட்டு முதல்ல குழைப்போம். இதோட நான் எடுத்து வச்ச தண்ணியை விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். விட்டு குழையுங்க. இப்படி கையில் ஒட்டுப்படாமல் இந்த மாவை 5 நிமிஷமாக நான் குழைச்சேன். நான் இப்போ குழைச்சி முடிஞ்சது. இனி ஒரு துணியால் மூடி 1.5 மணித்தியாலம் இல்லை 2 மணித்தியாலம் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு வைப்போம். இப்படி ஒரு துணியால் மூடி வைப்போம். இந்த உள்ளியோட மிச்சமாக இருக்கிற பட்டரை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை போட்டுட்டு கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன்.
இதை இப்போ அப்படியே சைடாக வச்சுட்டு இனி மாவை எடுத்து பார்ப்போம் எப்படி பொங்கி இருக்குது. இனி நாங்கள் இந்த மாவை பார்ப்போம். நல்லா பொங்கி இருக்குது. இப்படி ஒரு காமத்தி குழைச்சிட்டு பிரட்டி விட்டால் மேலே காஞ்சிருந்தாலும் இப்படி பிரட்டி விட நல்லா ஏதாவது நல்லா சாஃப்டாக வரும். இது நான் 1.5 மணித்தியாலம் பொங்குறதுக்கு வச்சேன். நான் ஒரு இப்படி உருண்டை ஒன்று எடுக்க இவ்வளவு மாக்கானும் ஒரு ரொட்டிக்கு இதை நான் வச்சு கையாலேயே நாங்கள் தப்பி போட்டு சீஸை வச்சுட்டு பிறகு கட்டியால் உருட்டி எடுக்கலாம். இப்படியே நான் 2 சீஸ் போட போகிறேன். ஒன்று மொzzarella, மற்றது கவுடா வச்சுட்டு இப்படி சுற்றி எடுத்துட்டு இனி கட்டையால் உருட்டுவோம். இதை நான் உருட்ட போகிறேன். இவ்வளோத்துக்கு உருட்டினா காணும். இதோட நான் இதுக்கு மேலே எள்ளு போட போகிறேன். போட்டு அமர்த்தி விடுவோம். ஏனெண்டா எள்ளு பிறகு வாட்டைக்கு மற்ற பக்கம் திருப்பிக்க கொட்டுண்டிடும். அதுக்கு அமர்த்தி விட்டால் சரி. இது நாங்கள் வாட்டி எடுப்போம். இதை நான் சட்டி சூடாயிட்டது வாட்டுறோம். ஒன்றும் விட தேவையில் சும்மாவே வாட்டி எடுக்கலாம். இவ ரெடி ஆகிட்டது நான் எடுக்கிறேன். இது உள்ளியும் பட்டரும் இலையும் போட்டு மிக்ஸ் பண்ணேன். இதை நான் இந்த சுட சுட எடுத்த ரொட்டிக்கு மேலே பூசப்போம். சுட சுட பூசினா தான் அது உருகி நல்ல இதாக எல்லா இடமும் உள்ளுக்கும் ஊறி பிடிக்கும். சீஸ் நான் செய்தாச்சது. இதோட நீங்கள் நான் இதுக்கு முதல் போட்ட பன்னீர் பட்டர் மசாலா அதோட சேர்த்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். சீஸ் எப்படி உருகி இருக்கின்றது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.